வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்றைக்கி வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற கொலப்பாக்கம் நெடுங்குன்றத்தில் ஒரு 3 பிளாட் ரீசேல் பிளாட் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பிளாட் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்ட் தந்தாங்கன்னா நம்ம வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த லேண்டுகளை பற்றி பார்ப்போம். இது நீங்கள் பார்த்துருக்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30x45 சைஸில் இந்த லேண்டு. ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. 2 வீட்டுக்கு நடுவில் தான் இந்த பிளாட் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் காமாக இருக்குது. உங்களுக்கு இமீடியட்டாக வீடு கட்டலாம். உங்களுக்கு இந்த பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது 1350 30x45 சைஸு. ஒரு ஒரு அடி முன்ன பெண்ணே இருக்கும். நான் எக்ஸாக்டாக அவங்க புரியணுன்றதுக்காக 30x45 சொல்கிறேன். அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 1062 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு பிளாட் இருக்குது. இது சவுத் ஃபேஸிங், அது நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. அந்த நார்த் ஃபேஸிங் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 28.9க்கு 37 சைஸில் அந்த பிளாட்டோடைய சைஸ் இருக்குது. அது தவிர இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் 670 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு சின்ன பிளாட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பிளாட் எந்த பட்ஜெட்டில் சூட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எமரால்டு கம்பெனியோடைய கிரீன் ஏக்கர்ஸ்ன்றது கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்ட். இதை ஒட்டி தாங்க இந்த பிளாட் வருது. அந்த 670 ஸ்கொயர் ஃபீட்டு அதுலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி தான் நாங்கள் முதல்ல காமிச்ச அந்த 2 பிளாட்டும் வருது. அதனால் இந்த டிவிஎஸ் கிரீன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் எங்கே வருதுன்னு நீங்கள் கூகுள் மேப் பாருங்கள், இல்லை உங்களுக்கு லொக்கேஷன் புரியும். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகேன்னா நீங்கள் சைட் விசிட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இந்த ஆஃப்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த கூடுவாஞ்சேரி ஊரா பக்கத்தில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த லோக்கல் ட்ரெயின் ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த லோக்கல் ஸ்டேஷன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டும் அண்டர் உங்களுக்கு சர்வேயில் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு பிளாட் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எங்களுக்கு இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் கரெக்டாக வருது. அதனால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அந்த பிளாட்டுக்கு இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் நீங்கள். அதனால் பிளாட் தேவைப்படுறவங்க முன்னாடி கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வரலாங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.